வணக்கம் மக்களே, பஞ்சமி நற்பவியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் அம்மனை வழிபடுவது தான் சிறந்தது என்று நினச்சிக்கிட்டு இருக்கோம். காலங்காலமாக நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் வந்தாலே சிலர் நம்மளோட நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதும், பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, அம்மனுக்கு கூழ்காய்ச்சி ஊற்றுறது, பரிகாரம் பண்ணுறது போன்ற அனைத்து அம்பாளுக்கு உரிய எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றிட்டு வருவோம். அதிலும் நாம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆடி மாதத்தில் தான் எல்லா விசேஷமும் அதிகமாக வரும். ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி கார்த்திகை, வரலட்சுமி விரதம், ஆடி தபசு, இப்படி ஆடி மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா அம்மனுக்குரிய விசேஷமாக ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நாம் எல்லாரும் ஒரு வழிபாடு மறந்துடுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வ வழிபாடு தாங்க. இந்த ஆடி மாதத்தில் நாம் அனைத்து தெய்வத்தையும் வணங்கினாலும் நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமான குலதெய்வத்தை வணங்குவது தான் மிக மிக முக்கியமானதும் சிறப்பான வழிபாடுமாக அமையும். இந்த குலதெய்வம் பார்த்திங்கன்னா சிலருக்கு ஆண் குலதெய்வமாகவும் பெண் குலதெய்வமாகவும் இருக்கலாம். அப்படி ஆணாக குலதெய்வம் இருந்தால் அதற்கு உரிய ஒரு பெண் குலதெய்வம் துணை பெண் தெய்வமாக கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண் குலதெய்வத்தை வணங்குவது தான் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையோட மிக சிறப்பான வழிபாடாக அமையுது. ஆடி வெள்ளிக்கிழமைனாலே எல்லாரும் அம்மனை வழிபாடு தான் செய்வாங்க. நம்முடைய குலதெய்வத்தோட பெண் தெய்வ வழிபாட்டை வணங்கி வழிபட வேண்டியது மிக மிக அவசியம். மற்ற தெய்வங்களோட அனுகிரகம் கிடைக்கணும்னா முதல்ல நம்ம தெய்வத்தோட குலதெய்வத்தோட வழிபாடு மிக மிக முக்கியம். நம்முடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் தான் மற்ற தெய்வத்தோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அப்படி நமக்கு எல்லா வகையிலும் நம் கூடவே இருக்கும் குலதெய்வத்தை நாம் முதலில் வழிபாடு செய்வது தானே மிக மிக முக்கியம். மற்ற மாதத்தை விட இந்த ஆடி மாதத்தில் நம்மளோட குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிக அதிகமான பலனை கொடுக்கும். எல்லாரும் இந்த ஆடி அமாவாசையில் தான் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக இந்த ஆடி அமாவாசையில் வழிபாடு செய்கிறதும் நல்லது தான். இருந்தாலும் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே நம்ம எந்த நாளில் போய் வழிபாடு செஞ்சாலும் அந்த குலதெய்வம் நம்மளை முழு மனதோடு ஏற்றுக்கும். அனைத்து நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு ஆண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்குது, ஆனால் நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய சொல்கிறீங்களேன்னு நினைக்கலாம். நம்மளுடைய தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலுமே அதற்காக உரிய துணை பெண் தெய்வம் ஒன்று கட்டாயம் இருக்கும். அப்படி இருப்பவங்க அருகில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு சென்று நம்மளோட பழக்கம் எப்படியோ அது மாதிரி குலதெய்வத்தை வழிபாட்டு வரலாம். இன்னும் சில பேர் எங்களோட குலதெய்வ கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்குது, எங்களால் அடிக்கடி செல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை நம்மளோட வீட்டிற்கே அழைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி நம்மளோட குலதெய்வத்தை வீட்டிலே எப்படி நம்ம அழைத்து வழிபாடு செய்வது என்று பார்ப்போம். குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு முன்பு, அதாவது ஆடி வெள்ளிக்கிழமையான முதல் நாள் வியாழக்கிழமை அன்று வீட்டை நல்லா சுத்தம் செய்து பாய் பெட்ஷீட்டு எல்லாத்தையும் அலசி போட்டு வீட்டை துடைத்து வாசலில் மாவிலை தோரணம் கட்டி என்றும் இல்லாதவாறு வீடு சுத்தமாக இருக்கும்படி ஃபஸ்ட்டு பார்த்து கொள்ளுங்க. அதுவே ஒரு தெய்வீகத்தன்மையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் மறுநாள் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று காலையில் குலதெய்வ படம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி எங்கள்கிட்ட படம் இல்லைங்க, எங்களால் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ கோயிலோட பிடிமண்ணை எடுத்து வச்சுருப்பாங்க, அதை வைத்து வழிபாடு செய்யலாம். இன்னும் சில பேர் எங்கள்கிட்ட அதுவும் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில் மஞ்சளை வட்டமாக செய்து, அதாவது மஞ்சளை வட்டமாக தடவி அதை குங்குமம் வைத்து அதை தங்கள் குலதெய்வமாக வழிபாடு பண்ணுவாங்க. இப்படி எதுவுமே எங்கள்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு விளக்கை வைத்து நம்மளோட குலதெய்வமாக அதை நினைத்து அதை ஏற்றி வழிபட்டாலே போதுமானதுங்க. உங்களோட குலதெய்வம் மனப்பூர்வமாக அதில் அமர்ந்து உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளும். அதற்கப்புறம் உங்களோட குலதெய்வத்துக்கு பிடித்த பூக்கள், சில குலதெய்வத்துக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும், ரோஜாப்பூ பிடிக்கும், அந்தந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன பூ பிடிக்குமோ அந்த பூவை வாங்கி நிறையா அதுக்கு வைங்க. நல்லா வாசனை தரக்கூடிய பத்திகளை ஏற்றி வைக்கலாம். அப்புறம் மிகவும் முக்கியமான ஒன்று, எல்லா குலதெய்வத்துக்கும் மிகவும் பிடித்த நைவேத்தியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தாங்க. சக்கரை பொங்கல் பிடிக்காத குலதெய்வமே இருக்க முடியாதுங்க. இல்லைங்க, நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் கெடா தான் வெட்டுவோம், சக்கரை பொங்கல்லாம் படைக்க மாட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் எத்தனை கெடா வெட்டினாலும் முதல்ல சக்கரை பொங்கல் தான் சாமிக்கு படைப்பாங்க. அந்த சக்கரை பொங்கலை சாமிக்கு நிவேதனமாக வைத்து விட்டு சாமியோட உங்கள் குலதெய்வத்தோட பெயரை ஒரு 9 அல்லது 27 தடவை கையில் அவர்கள் பிடித்த பூவை வைத்து கொண்டு உங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை அதை சொல்லி சொல்லி நீங்கள் அந்த பூக்களை போட்டாலே போதுமானதுங்க. உங்கள் குலதெய்வம் அந்த வழிபாட்டை முழுமையாக ஏற்று உங்களை ஆசீர்வாதம் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும், நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எப்போவும் உங்கள் கூடவே இருக்குங்க.
இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. அவரவர்களோட வழக்கம் எப்படியோ நீங்கள் அது மாதிரி கும்பிடலாம். ஆனால் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் குலதெய்வத்தை முதலில் கும்பிட மறந்து விடாதீர்கள். அப்படி உங்களால் சர்க்கரை பொங்கல் கூட செய்ய முடியாதுன்னா ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நீங்கள் சாமியை மனதார நீங்கள் கும்பிட்டு வழிபட்டாலே போதுங்க. அதற்குரிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் அடுத்த பதிவில் குலதெய்வ வழிபாட்டோட சிறப்புகளை பற்றி பார்ப்போங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. பஞ்சமி நற்பவி. நன்றி, வணக்கம்.